ஸ்ரீமதி மர்மமான மரணமடைந்த விஷயத்தில் அதில் அவங்க அம்மாவை அவங்க அப்பாவெல்லாம் அவ்வளோ எள்ளி நகையாடி கேவலமாக பேசிய ஒரு நபர். அதற்காகவெல்லாம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது போலீஸ் உயரதிகாரியை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அது கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களை பற்றி, உழைக்கும் மக்களின் போராட்டத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசியதால் இவர் கைது செய்யப்படவில்லை. ஆக பிரச்சனை என்ன? போலீஸ் உயரதிகாரிகளை பற்றி பேசியதால் அங்கே போலீஸில் இருக்கக்கூடிய சிலரை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு நம்ம ஃபயர் விடுறதுலையும் வரவேற்பதிலையும் ஒரு பயனுமே இல்லை. சவுக்கு சங்கர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடுவார். ஏன்னா அவர் போலீஸுடைய இன்னொரு பிரிவோட ஒரு ஆளாக இருக்கிறார், வெளியே வந்துடுவார். அப்போ இது மாதிரி பேட்டி கொடுத்தவங்க, பேட்டி எடுத்தவர்கள், வீடியோ எடுத்த இடம், இவங்க எல்லாத்தையுமே கைது செய்யக்கூடிய நிலைமை நாளைக்கு நமக்குத்தான் வரும். ஏனென்றால் அடுத்து மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது இங்கே தமிழ்நாட்டில் வேற ஒரு ஆட்சிக்கு வந்தாலோ ஒரு எடுத்துக்காட்டான சம்பவம் நடைபெற்று. பெண் காவலர்களை தவறா பேசின விஷயத்துக்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த பேட்டி ஒளிபரப்புனதுக்காக, அந்த பேட்டி எடுத்ததுக்காக ரெட்பிக்ஸ் நிறுவனத்தோட உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவரை கைது செய்திருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருப்பதற்கு தகுதியான ஒரு நபர். அவர் ஒரு போலீஸ் உளவாளி என்பது, உளவாளின்னு எதை வச்சு நான் சொல்லணும்னா, மக்கள் போராட்டங்களின் போது மக்களுக்கு எதிராகத்தான் அவர் ஒவ்வொரு முறையும் கருத்து கூறினார். குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டையை நியாயப்படுத்தியவர். கள்ளக்குறிச்சியில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு போலீஸ் வைத்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை நடந்தது. அந்த ஸ்ரீமதி மர்மமான மரணமடைந்த விஷயத்தில் அதில் அவங்க அம்மாவை அவங்க அப்பாவெல்லாம் அவ்வளோ எள்ளி நகையாடி கேவலமாக பேசிய ஒரு நபர். அதற்காகவெல்லாம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது போலீஸ் உயரதிகாரியை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அது கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களை பற்றி, உழைக்கும் மக்களின் போராட்டத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசியதால் இவர் கைது செய்யப்படவில்லை. ஆக பிரச்சனை என்ன? போலீஸ் உயரதிகாரிகளை பற்றி பேசியதால் அங்கே போலீஸில் இருக்கக்கூடிய சிலரை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு நம்ம ஃபயர் விடுறதுலையும் வரவேற்பதிலையும் ஒரு பயனுமே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன் சொல்ல வரோம்னா, ஒரு செயல் எதற்காக நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஸ்ரீமதி அம்மாவை பற்றி இவ்வளோ அவமானப்படுத்தி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற வீடியோலாம் போடுறாங்க. அதன் மூலமாக இந்த கைதை நியாயப்படுத்துவது. கைது என்பது வேறு விஷயம், கைது செய்யலாம் இப்படி பேசினதுக்கு. ஆனால் அந்த அணுகுமுறையை பற்றி நம்ம பேசணும். ஏன் அணுகுமுறையை பற்றி நான் பேசணும்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி சவுக்கு சங்கரிடம் தொடங்கி இருக்கிறது பிரச்சனை. போலீஸை விமர்சனம் செய்தார்கள் என்பதனால தான் கைது செஞ்சுருக்கிறாங்க, வேறு எதற்காகவும் கிடையாது. அது எனி இன்றைக்கி நக்கீரன் உட்பட பல பத்திரிகைகளில் இந்த போலீஸ் அதிகாரி அப்படி இருக்கார் இப்படி இருக்காரு பெயர் குறிப்பிட்டு பல விஷயங்கள் எழுதுகிறாங்க. நீங்கள் பத்திரிகை சுதந்திரம் என்பதை பற்றி எனக்கு தெரிந்து நான் படித்ததில் கடைசியாக 2006 2007 சரியாக தெரியல, ராஜா வெர்சஸ் குமுதம் அந்த வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வழக்கில் என்னென்னா, ராசா தன்னுடைய உதவியாளரை செருப்பால் அடித்தார் அப்படின்னு ஒரு பத்திரிகை கவர் ஸ்டோரி வருது குமுதத்தில். அதற்கு எதிராக வழக்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன வந்துச்சுன்னா, குமுதத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு ஊடகத்திலே எழுதுவதற்கு உரிமை உள்ளது என்று தீர்ப்பு வந்தது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தனக்கு கிடைத்த சோர்ஸுன்னு சொல்கிறாங்களே, அந்த தகவலை வைத்து எதையுமே பேச முடியும் என்பது தான் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது. இப்போதைக்கு கைதாகட்டும், அவருடைய கையை உடைச்சதாகட்டும், இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய நபர்களை சமாதானம் செய்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியை போல தெரிகிறது. இது ஒன்று. இரண்டாவது, சவுக்கு சங்கரை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். அவர் ஒரு கிளர்க்காக இருந்து, போலீஸில் கிளர்க்காக இருந்து சஸ்பென்ஷன் ஆகி அதுக்கு பிறகு மொத்தமாக அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்து விட்டார் ஒரு வருடத்துக்கு முன்பு. இந்த ஒரு போலீஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வீட்டில் கஞ்சா வச்சிருப்பாரா? எப்போ வேணால் கைது செஞ்சிருவாங்கன்னு தெரியும். ஏன்னா சவுக்கு சங்கரை கைது செய்ய வேண்டும் என்று 10 நாட்களுக்கு முன்பாகவே குறிப்பான சில ஊடகங்களில் பிரச்சாரமே நடந்துருச்சு. சவுக்கு சங்கரை கைது பண்ணணும் என்பது போன்று, ஃபெலிக்ஸையும் கைது செய்யணும் என்பதை போன்று. அப்போ கஞ்சா வச்சுருந்தார் என்று கைது செய்வதும், வீடுகளில் போய் சோதனை செய்வது, அதில் கஞ்சா வச்சுதான் சொல்வதும், இது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனையாக ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம், சவுக்கு சங்கர் மக்களுக்கு எதிராக பேசும்போது, குறிப்பாக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் மக்களுக்கு எதிராக பேசும்போது கைது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா
மக்களிடமிருந்து திமுக அரசுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கும். இல்லை அப்போது இருந்து அதிமுகவாகட்டும், அப்படி நடக்கலை. இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் அவமானப்படுத்தி பேசும்போது கைது செய்திருந்தீர்கள் என்று சொல்ல போனால் திமுகவுக்கு ஆதரவு கிடைத்திருக்கும். ஆனால் இப்போ இது நீங்கள் பேசுகிறது கைது செஞ்சுருக்கும் போது மக்கள் மத்தியில் இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதை தாண்டி நீங்கள் கையை உடைப்பது, சித்திரவதை செய்வது, இது போன்ற விஷயங்களில் ஏன் நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ திமுக ஆட்சி வந்த பிறகு அண்ணாமலையை கைது பண்ணுவான்னு நினச்சிட்டு இருந்தோம். கைது பண்ண கிடையாது. இந்த பெண் ஊடகவியலாளர்களை எவ்வளோ இழிவாக பேசிய எஸ்வி சேகர் கைது செய்யப்படவர்கள். ஏன் அதை விடுங்க, இந்த காவல்துறைக்கே நான் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு உண்மையாகவே காவல்துறையின் மாண்பை இழிவுபடுத்திய சவுக்கு சங்கர் மீது இவ்வளோ கோபம் என்றால், அந்த கோபத்தில் ஒரு பங்கை கூட ஏன் ராஜேஷ் தாஸ் மீது காட்டவில்லை? ராஜேஷ் தாஸ் தன்னுடன் பணிபுரிந்த ஒரு சீனியர் பெண் எஸ்பியிடம் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அதற்கு எதிராக அவங்க போராடினாங்க இல்லைங்களா? இப்போ அவர் குற்றவாளி என்று தீர்ப்பாக்கி விட்டது. அந்த நாம இப்போது வரைக்கும் தலைவராக இருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டு போன பிறகு கூட இதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது வரை அவர் தலைவராக இருக்கிறார். அவரை கைது செய்வதில்லை. ஏன் நீங்கள் கைது செய்யலை? பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது இவ்வளோ கோபம் வருது. கையை உடைச்சிருக்கிற இவ்வளோ கோபம் உங்களுக்கு இருக்குன்னா, அந்த கோபத்தில் ஏன் ஒரு பங்கு கூட, 1% கூட ஏன் ராஜேஷ் தாஸ் மீது வரவில்லை? அதை தாண்டி இன்னொன்று நான் சொல்கிறேன். அதாவது போலீஸ் துறையில் யோக்கியர்கள் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட யோக்கியர்களை எப்படி மதிப்பார்கள் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது. இன்னொரு எடுத்துக்காட்டு, கடலூரில் எஸ்பியாக, கடலூரை சேர்ந்து எஸ்பி, அதாவது டிஎஸ்பியாக இருந்த விஷ்ணுபிரியா, அந்த அம்மா எப்படி இறந்து போனார்கள், ஏன் இறந்து போனார் என்பதை பற்றி அவருடைய அப்பாவும் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர். அதன் மீது ஏன் இந்த போலீஸுக்கு கோபம் வரவில்லை? ஆக ஆளும் வர்க்கத்தில் போலீஸில் இருக்கக்கூடிய சிலருக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இந்த கைது நடந்திருக்கிறதே தவிர, இதை நீங்கள் புதுமைப்படுத்தி பேசுவதே தவறு. ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எதிராக பேசிய சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார், அதன் காரணமாக அவர் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொன்று, சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் பத்திரிகையாளர் என்று அவர்களே சொல்லிக் கொள்வதற்கு இல்லைங்களா, இது மிகவும் ஒரு ஆபத்தானது மட்டும் ஒரு கேவலமான ஒரு செய்தி. நீங்கள் என்ன பத்திரிகையில் வேலை செஞ்சீங்க, என்ன ஊடக உங்களுக்கு அறம்னா முதல்ல என்ன? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வாய்க்கு என்ன வருகிறதோ அதெல்லாம் பேசிக்கொண்டு இருப்பவர் தான் சவுக்கு சங்கர் மட்டுமல்ல. இன்னைக்கு ஊடகங்கள் சவுக்கு சங்கர் எதிர்ப்பதாக சொல்லக்கூடியவர்கள் கூட எந்தவித ஆதாரமும் சான்றுகளும் இல்லாமல், எந்த அறமும் இல்லாமல் பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அப்போ என்னன்னா, வியூஸுக்காக, பணம் வருவதற்காக எதையும் செய்ய துணியினவர்களாக இருக்கிறார்கள். இது என்னன்னா, பொதுவாகவே ஒரு அரசியலை கவனிக்கிறது இல்லைனா ஒரு விவாதங்களை கவனிக்கின்ற நபர்களை சீரழிக்கின்ற ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். இது சவுக்கு சங்கர் தொடர்பான ஒரு பிரச்சனை. ஆனால் ஃபெலிக்ஸை கைது செய்தது என்பது மிக மிக அராஜகமான ஒரு நடவடிக்கை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஊடகமும் பேட்டி எடுக்கும் பொழுது டிஸ்க்ளைமர்னு ஒன்று போடுறாங்க, பொறுப்பு துறப்புன்னு ஒன்று போடுறாங்க. அப்போ பொறுப்பு துறப்பும் போட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறாருன்னா, நீங்கள் சட்டப்படி என்ன செய்யணும்? ஒரு சம்மன் அனுப்புங்க. சம்மன் அனுப்பிச்சு அதன் மூலமாக நீங்கள் அந்த வீடியோவை எடுக்க சொல்லுங்கள். அப்படி தான் ப்ராப்பராக போயிருக்கணும். அவதூறு வழக்கு, டிஃபமேஷன் வழக்கு அப்படி தான் நீங்கள் போகணும். ஆனால் அவர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு, ஏபி கேட்டு, முன்பணி கேட்டு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கில் நீதிபதி நீங்களும் குற்றவாளி தான் என்று சொல்லிவிட்டு வழக்கை டிஸ்மிஸ் செய்யவில்லை. மாறாக இந்த வழக்கு தொடர்பாக பதில் சொல்லுங்கன்னு போலீஸ்க்கு அனுப்புகிறார். அப்போ அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அது கூட ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் போய் புகார் கொடுப்பதற்கு போகும்போது டெல்லியில் வைத்து கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதை விட கேடுகட்டத்தனம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு போலீஸ் உயரதிகாரியை பற்றி ஒரு பேசினார்னா, இப்போ அடுத்து யாரை கைது பண்ணுவீங்க? எடிட்டிங் பண்ணவங்களை கைது பண்ணுவீங்களா? அடுத்து கேமரா எடுத்தவங்களை கைது பண்ணுவீங்களா? அப்போ பிரச்சனை என்னன்னா, இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்கன்னு சந்தோஷப்படுவதில்லை. இப்போ ஃபெலிக்ஸ் கைது, இவங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடுவார். ஏன்னா அவர் போலீஸுடைய இன்னொரு பிரிவோட ஒரு ஆளாக இருக்கிறார், வெளியே வந்துடுவார். அப்போ இது மாதிரி பேட்டி கொடுத்தவங்க, பேட்டி எடுத்தவர்கள், வீடியோ எடுத்த இடம், இவங்க எல்லாத்தையுமே கைது செய்யக்கூடிய நிலைமை நாளைக்கு நமக்கு தான் வரும். ஏனென்றால் அடுத்து மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது இங்கே தமிழ்நாட்டில் வேற ஒரு ஆட்சிக்கு வந்தாலோ ஒரு எடுத்துக்காட்டான சம்பவம் நடைபெற்றுது. போலீஸுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக பேசினாலும் கைது செய்ய முடியும். கை கால்கள் உடைப்பது தப்பு கிடையாது. கஞ்சா கேஸில் நாங்கள் கைது பண்ணுவோம். நீங்கள் எதை வேணால், இப்போ கஞ்சா கேஸ்லாம் இப்போ எங்கள் வீட்லேயோ உங்கள் வீட்லேயோ கஞ்சா வைத்து கைது செய்கிறாங்கன்னா, நான் கஞ்சா எங்கள் வீட்டில் நான் நிரூபிக்கணும் போல இருக்குது. இப்போ அப்படியே ஆயிடுச்சு. ஆக கஞ்சா வைத்து கைது செய்வது யாருடைய பழக்கம், யாருடைய ஃபார்மெட்னா ஜெயலலிதா ஃபார்மெட்டு. இது ஒரு காலத்திலையும் கருணாநிதி செய்ததே கிடையாது. ஆனால்
இப்படிப்பட்ட ஒரு வேலையை ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெறுகிறது என்பது மிக மிக முக்கியம். இதெல்லாம் பற்றி இப்போ எப்பொழுதுதான் இவர்கள் கவனத்தில் கொள்ளுவாங்கன்னு தெரியல. இதனால் என்ன ஆகுதுன்னா, சவுக்கு சங்கர் மீது ஒரு சாஃப்ட் கார்னரை போலீஸே உருவாக்கி விட்டது என்பது முக்கியம். என்ன தப்பு செஞ்சாங்களோ தப்புக்குரிய வகையில் தண்டிக்கணுங்க. அப்போ எதுக்கு இங்கே சட்டத்தில் இதை தப்பு பண்ணால் 5 வருஷம், இது தப்பு பண்ணால் 7 வருஷம்னு போட்டிருக்காங்க? அதை தவறுக்குரிய வகையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. இப்போ அடுத்து அந்த வீடியோவை நீக்க வேண்டும் என்று அடுத்து சொல்கிறாங்க. இதை விட மிக மோசமாக சமூகத்தில் கலவரம் ஏற்படுத்துவதற்கான பல வீடியோக்கள் இருக்கின்றன. அந்த வீடியோ மேலெல்லாம் போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் போலீஸ் துறையை பற்றி விமர்சனம் சொல்கிறார். போலீஸ் துறையை பற்றி ஒரு தவறான கருத்து சொல்கிறாரு, உடனே இவ்வளோ கோவம் வருது. சாதி வெறி கருத்துக்கள் பல கருத்துக்களை யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, மதவெறி கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நல்லி எலும்பு போல் ஒரு நபர் இருப்பார், கிஷோர்னு நினைக்கிறேன், அந்த நபராகட்டும், அப்புறம் மாரிதாஸ் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், ஏன் நிர்மலா சீதாராமன், வானதி ஆகட்டும், இங்கே அர்ஜுன் சம்பத் ஆகட்டும், இவர்கள் பேசுவது அனைத்துமே சமூகத்துக்கு எதிரான கலகம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களெல்லாம் கைது செய்வார்களா? அவர்களை கைது செய்ய மாட்டார்கள். மாறாக இனிமேல் மோடிக்கு எதிராக பேசுகின்றவர்களையும் போலீஸுக்கு எதிராக பேசுகின்றவர்கள் மீது இது தொடர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதனால்தான் ஃபெலிக்ஸோடைய கைது கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை ஃப்ளாட்டாக பார்க்க முடியாது. சில பேர் சொல்கிறாங்க, ஏங்க ஃபெலிக்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ்காரர்களை கூப்பிட்டு பேட்டி எடுப்பாருங்க, ஆர்எஸ்எஸ்காரர்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாலும் பிஜேபிக்காரர்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாலும் இப்போ அது வல்ல பிரச்சனை. மீண்டும் மீண்டும் எதன் பேரில் கைது செய்கிறாங்க என்பது தான் நாம் வந்து மீண்டும் பார்க்க வேண்டியது விஷயம். இது போலீஸுக்கு எதிரான ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நடக்கின்ற ஒரு விஷயம். இந்த சவுக்கு சங்கர் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா விஷயத்தில் என்ன பேசியிருப்பார், ராஜேஷ் விஷயத்தில் என்ன பேசியிருப்பார், அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆக போலீஸுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை ஒழித்து கட்டுவிட வேண்டும் என்பது போலீஸ் அணுகுமுறை. இது கிருமின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா தெரியும். அந்த ஹீரோ போலீஸுக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எதிராக இன்னொரு இன்ஸ்பெக்டருக்கு துப்பு கொடுப்பார். இது 2 இன்ஸ்பெக்டர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து அடிப்பாங்க. அது போன்ற ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் ஆதரிக்க முடியாது. அதை பார்க்கும்போது என்ன சொல்ல, நீங்கள் நாங்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவான செயல்பாடு கிடையாது. இப்போ சோராபுதீன் என்கவுண்டரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோராபுதீன் என்கவுண்டர் ஏன் நடந்துச்சு? யார் அந்த சோராபுதீன்? இந்த அமித்ஷாவுக்கு ரைட் ஹேண்டை வலதுகரமாக இருந்தவர். அமித்ஷாவுக்கு சொன்ன எல்லா வேலையும் கொள்ளை எல்லா வேலையும் செய்தவர் இந்த சோராபுதீன். அந்த சோராபுதீன் ஒரு காலத்தில் நமக்கு எதிராக போயிடுவார் என்பதற்காக சோராபுதீன் போலி என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவருடைய மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இப்பொழுது நாம் இந்த போலி என்கவுண்டரை ஆதரிக்க போகிறோமா, எதிர்க்க போகிறோமா? எதிர்க்கத்தானே வேணும். அது எதிர்க்கிறோங்கிறதுக்காகவே சோராபுதீன் செய்து அநியாயம் அக்கிரமத்தை நம்ம ஆதரிக்கிறோம் என்ற பொருள் அல்ல. ஆக ஒரு அரசு பயங்கரவாதம் என்பது எல்லா வகையிலும் நம்ம எதிர்க்க வேண்டும். அதற்காக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இது கூட சில பேர் போடுறாங்க, அரசு பயங்கரவாதம்லாம் சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அரசு பயங்கரவாதம் தான் பேச முடியும். வீரப்பன் தேர்தல் வேட்டை என்ற பெயரில் அங்கே நடந்து அரசு பயங்கரவாதத்தை நம்ம பேசுகிறோன்னா, வீரப்பன் யானை கொண்டது நீங்கள் சரின்னு பேசுகிறீங்களா, காட்டு விடுதலை சரின்னு நீங்கள் பேசுகிறீங்களா என்ற எதிர்கேள்வி கேட்பது அல்ல. தவறு நடந்தால் தவறு என்று தான் நம்ம பேச முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பாக ஃபயர் விட்டு கொண்டிருப்பவர்கள்லாம் எத்தனை பேர் செய்யார் பிரச்சனையை பற்றி பேசுனாங்க? பரந்தூர் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க? பேச கிடையாது. அப்போ உங்களுக்கு நீங்கள் நேர்மையான ஊடகாரம் உள்ள நபர்கள் என்றால் யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்க நபராக இருக்கும்போது தான் சரியாக இருக்கும். ஏதோ மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் எத்தனை யூடியூப் சேனல்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ மோடி அரசு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த யூடியூப்புகளை முறைப்படுத்துவதற்கான சட்டம், அதான் நீதிமன்றம் சொல்கிறது, இது வந்துவிட்டது, யூடியூப்புகளை வரைமுறைப்படுத்துவதற்கு சரியான ஒரு நேரம் வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் மோடி அரசு ஒரு சட்டமாக போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் அரசு செய்யக்கூடிய தவறுகளை பற்றியும் போலீஸின் அநியாய அக்கிரமங்களை பற்றியும் இன்றைக்கி சேட்டலைட் சேனல் பேசுவது கிடையாது. குறைஞ்சபட்சம் 1-2 யூடியூப் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களே ஒழித்து கட்டுவதன் நோக்கத்தில் தான் மோடி அரசோடு என்ன செய்கிறாரோ அதை தமிழ்நாடு போலீஸ் செய்திருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது. இப்போ பொதுவாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குல்ல, இப்போ யூடியூப் சேனலில் எந்த வித ஆதாரமும் இல்லாமல் இஷ்டத்துக்கும் பேசுறது, சினிமா பிரபலங்களை பற்றி கேவலமாக ஆதாரமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசுறது, அரசியல்வாதிகளை பற்றி ஆதாரமே இல்லாமல் பேசுறது, இந்த மாதிரி பிரபலங்களை வந்து பேசுறது, ஒரு பொதுவாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பற்றி ஆதாரமே இல்லாத பொய்யான தகவல்களை சொல்றது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே போயிடுச்சு. அதை ஆரம்பிச்சு வச்சவரே சவுக்கு சங்கர், பிரபலப்படுத்தியவர் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்த ட்ரெண்டு என்பது வந்து மிகவும் ஆபத்தானது. நாம் ஃபாசிச எதிர்ப்பு காலத்தில் இருக்கிறோம். ஃபாசிசம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கிறோம். இந்த சூழலில் மக்களை நாம் அரசியல்படுத்த வேண்டும், அறிவுபடுத்த வேண்டும், அறிவியல் மயப்படுத்தணும். அதை விட்டுட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறது, ஆபாசமாக பேசுவது, அதையே நியாயப்படுத்துவது. நான் பிஜேபிக்காரன் தாங்க அப்படி திட்டுறோம் என்பதும், இல்லை அவர்கள் இப்படி திட்டுவது என்கிறதும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, அண்ணாமலை விமர்சனம் செய்வதுங்கிற பேரில் அண்ணாமலை மனைவி ஃபோட்டோ எடுத்து வெளியே போகிறது. இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த இணையதளம் ஆகட்டும், ஊடகங்கள் இல்லாமல் ஆளுவர்க்க கட்டுப்பாடு தான். அப்போ அவர்களெல்லாம் எளிதாக தப்பித்து விடுவார்கள். அங்கே போய் மாட்டிக்கொண்டு முழிப்பதுங்கிறது நாம் தான் வந்து நம்மை போன்ற இந்த உழைக்கும் மக்களுக்காக பேசுகின்றவர்கள், உழைக்கும் மக்கள் தான் அதில் ஜனநாயக சக்திகள் தான் அதில் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க. இப்போ எந்த ஒரு நபர் மீது எப்படிப்பட்ட ஒரு கருத்தையும் பேசி விடலாம், அதன் மீது எதுவுமே செய்ய முடியாது. இப்போ வழக்கு போட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வச்சு ஒரு வியூஸ் போட்டுக்கிறது, இன்னும் போன்ற ஒரு மோசமான ஒரு சூழல் வருது. ஊடக அறம் அப்படிங்கிறது யூடியூபுக்கு பிறகு ஊடக அறம்னு ஒரு மண்ணுமே கிடையாது. நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன், இந்த பல்வேறு சங்கங்கள் இருக்காங்க, ஊடகங்களுக்குன்னு சங்கம் இருக்காங்க. அந்த ஒரு சங்கம் கூட சவுக்கு சங்கர் பேசி தவறுன்னு ஒரு ஊடகம் கூட அறிக்கை விட்ட மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, ஏதோ ஃபாசிச எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு என்று பேசக்கூடிய பல ஊடகங்கள் ஆபாசமாகவே பேசிடுறாங்க வெளிப்படையாக, எந்தவித ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி சான்றுகள் இல்லாமல். இதெல்லாம் தவறுன்னு பேசுவதே கிடையாது. நாம் போய் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மேலே எங்கள் மேலே யாராவது பாதிப்பு நடத்தினா மட்டும்தான் நாங்கள் கருத்து தெரிவிப்போம், நாங்கள் பண்ணுற பாதிப்புக்கு நாங்கள் கருத்து தெரிவிக்க மாதிரி இந்த வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்போ உங்களை எப்படி நம்புவாங்க? அப்போ நீங்கள் ஊடகமே முதல்ல கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு வந்துடலாமா? அப்போ குறைந்தபட்சம் ஒரு நேர்மை என்பது தேவையே கிடையாது. வியூஸு மானிட்டைசேஷனுக்காக பணம் வருவதற்காக மட்டும்தான் நடத்தலாம். அப்படின்னா இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களை எப்படி நாங்கள்லாம் எப்படி வந்து ஊடகமாக நம்ம மதிப்பது? எதை வேண்டுமானாலும் பேசி பயில்வான்றாங்க. நான் தானே ஒரு நபர் இருக்கார், வாயை திறந்தா எதை வேணால் பேசுகிறாரு. அவர் கேட்டால் ஆமாம் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறேன். எப்படி இது நடக்குது? அப்போ அதை தாண்டி என்னென்னா, மக்களிடம் ஒரு பண்பாட்டை விதைக்கிறார்கள். யாரை பற்றி என்ன வேணால் பேசிக்கலாம், எவ்வளோ ஆபாசமாக வேணால் பேசிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இந்த நீயா நானா போன்ற ப்ரோக்ராம்லாம் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஏற்கனவே செட்டப் செய்த ப்ரோக்ராமர். அதில் அம்மா இந்த பக்கம் இருக்கிறாங்க, குழந்தை இந்த பக்கம் இருக்குது. குழந்தை சொல்லுது, எனக்கு வந்து அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு 10 கிளாஸ் ஒரு நாள் அனுப்புகிறாங்க, அவங்க வேணும்னா அவங்க போக வேண்டியது தானே. இது வந்து சிரிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் ஏற்கனவே பேசி கொண்டு வராங்க குழந்தைங்களை. நீ இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும் என்பது போன்ற ஒரு கேமரா முன்னாடி முழுக்க நடித்து விட்டு இதுதான் ஊடக அறம் என்று பேசிக்கொண்டு தெரிகிறார்கள். அப்போ என்னன்னா, ஊடக அறம் என்பது இன்றைக்கு எங்கேயுமே இல்லாமல் போய்விட்ட ஒரு சூழலில் இந்த யூடியூப்பில் இதனால் என்ன விளைவாகுதுன்னா, உண்மையாகவே யூடியூப் நடத்தி மக்களுக்கு சில விஷயங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஆபாசமாகவும் கேவலமாகவும் பேசுகின்றவர்களோட வியூஸ்லாம் பார்த்தா லட்சக்கணக்கில் போயிட்டுருக்குது. நேர்மையான முறையில் ஒரு விவாதம் நடத்துகிறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் அப்படியே குறைஞ்சி வருது. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் திட்டமிட்டு இந்த ஆளும் வர்க்கத்தாலே உருவாக்கப்படுகின்ற ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். நான் யூடியூப்பில் இருக்கிற பல பேர்கிட்ட நான் போய் நேரடியாக சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு யூடியூப்பில் இப்படி பேசி கொண்டு கூட என்னங்க நீங்கள் இப்படி நீங்கள் இருக்கிறீங்க, ஏன் நேரடியாக விவாதம் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொடர் நீங்களாம் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா வியூஸ் பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா, வியூஸுங்கிறது பணம் தானே, அப்போ பணத்துக்காக நான் எந்த வேலை வேணால் செய்வேன்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போ உங்களெல்லாம் என்ன மதிப்புன்னு வைக்க முடியும்? எந்த ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் ஜாதி ரீதியாக விமர்சனம் இல்லை, அவதூறு பேசிட முடியும், பாலியல் ரீதியாக அவதூறு பேசிட முடியும். இன்னைக்கு ஒரு நபர் சவுக்கு சங்கரோட நான் வேலை செஞ்சேன் என்று பிரதீப்னு நினைக்கிறேன், அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு எல்லாத்துலேயும். நாங்கள் இப்படிங்க சவுக்கு சங்கரை போய் யோக்கியதான் உனக்கு தெரியாதா, இப்போ தான் தெரிஞ்சிச்சா? சவுக்கு சங்கர் யோக்கியது இப்போ தெரிந்து விட்டுதா உனக்கு, முன்னாடி தெரியாதா? சவுக்கு சங்கர் யோக்கியதை கடந்த 4-5 வருடங்களாகவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் அதை நியாயப்படுத்தி பேசிய நபர் தான் நீங்கள் போய் வேலை செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து என்ன சொல்ல, சவுக்கு சங்கர் கள்ளக்காதலியோடு இருந்தார், இப்படி என்ன வேணால் பேசிக்கலாம். இப்போ அதை தோண்டி அடுத்து நம்ம போகணுமா? ஆக இது முழுக்க இதுக்கு என்ன பெயர் சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ விபச்சாரம் என்று நம்ம சொல்லிட முடியுமானா, அதை எப்படி பார்க்கணும்னா, வேறு வழியின்றி உழைப்பதற்கு வேறு வழியின்றி தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு செய்கின்ற வேலை விபச்சாரம்னு நம்ம சொல்லலாம். அது கூட முழு மனதோட யாரும் செய்ய போகிறது கிடையாது, ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் செய்வாங்க. இவர்கள்லாம் தாங்கள் விருப்பப்பட்டு கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு பணம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோள் வச்சுருக்காங்க. இவர்கள் மக்களுக்கு என்ன துரோகம் செய்கிறாங்கன்னா, இந்த ஃபாசிச எதிர்ப்பு காலத்தில் அரசியலை கவனிக்கக்கூடிய, விவாதங்களை கவனிக்கக்கூடிய, அறிவுபூர்வமாக இருக்கின்ற நபர்களையும்
அப்படிப்பட்ட சேனல்கள் யூடியூப்லாம் பார்க்காதீங்க. இது மாதிரி கலாய்த்து தள்ளுகின்றதா நீங்கள் பாருங்கள். ஆபாசமாக கேவலமாக பேசுறதா அவன் தப்பு கிடையாது என்பது நீங்கள் டைட்டில் அவ்வளோ கேவலமாக வைக்கிறாங்க. அந்த ஒரு பெண் உறுப்பை போட்டு ஒரு அப்படியே பச்சையாக போட்டுட்டு ஒரு எழுத்தை மட்டும் தூக்கிட்டு இப்படி போடுறது, அதையே தான் என்ன பண்ணுறான் பிஜேபிக்காரன் போட்டுட்டுருக்கிறான். இது மிக மோசமான ஒரு பண்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறது. மிகவும் ஆபத்தான பண்பாடு இது. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, பாசிச எதிர்ப்பு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் மக்களுக்கு செய்கிறது துரோகமாகவே பார்க்க வேண்டியதாக இருக்குது.